வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். இது உங்கள் கற்போம் வெல்வோம். நம்ம எனக்கு இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா CS 3591 கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் கம்மிங் 26 டிசம்பரில் 24 டெஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படின்னாலே 90% வந்து தியரி தான் வரும், 10% மட்டும் தான் நியூமெரிக்கல் வர சான்ஸ் இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் என்னெல்லாம் படிக்கணும்னு நம்ம பார்த்துருவோம். யூனிட் 1ல் ஃபஸ்ட் என்ன டாபிக் இருக்குன்னா டேட்டா கம்யூனிகேஷன், நெட்வொர்க் டைப்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன், இதெல்லாம் வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 13 மார்க்கில் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OSI மாடல் தரவாக படிச்சுக்கோங்க. அது படித்து முடிச்சதுக்கப்புறம் TCP IP ப்ரோட்டோகால் சொல்லிட்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கொஷின் வந்து 11A கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் அடுத்து நீங்கள் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு சாக்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் ஃபுல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா 15 மார்க்கில் வந்து அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் வந்து கேட்பாங்க. இண்டிவிஜுவலாகவும் கேட்டாங்க, அதாவது HTTPனா என்ன, FTPனா என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் பற்றி எழுதுங்க அப்படின்னும் கேட்கலாம். அண்ட் தென் இது படித்து முடிச்சதுக்கப்புறம் DNS SNMP. ஸோ யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்க வேண்டியது OSI மாடல், அதுக்கப்புறம் TCP IP ப்ரோட்டோகால் சூட். இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ். அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால்ஸில் எல்லாமே பார்த்துக்கோங்க. இமெயில் ப்ரோட்டோகால்ஸும் பார்த்துக்கோங்க. SMTP, POP3, IMAP, MIME எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுதான் யூனிட் 1ல் படிக்க வேண்டியது. அண்ட் தென் யூனிட் 2 எடுத்திங்கன்னா யூனிட் 2 வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் 2 ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, UDP அண்ட் TCP. இப்போ TCP கொஷின்னா எப்போதுமே கேட்பாங்க. TCPயில் எப்படி கேட்பாங்கன்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஃப்ளோ கண்ட்ரோல், கன்ஜெக்ஷன் அவாய்டன்ஸில் 2 அல்காரிதம் இருக்குது, DEC பிட், RED. இது எல்லாமே ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ TCP கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட், ஃப்ளோ கண்ட்ரோல், கன்ஜெக்ஷன் அவாய்டன்ஸ், DCR இது எல்லாத்தையுமே தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் SCTP வந்து ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. SCTP குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் வந்து ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து படிங்க. அண்ட் தென் யூனிட் 3 எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 3 வந்து IPv4, IPv6 இது ரெண்டும் உள்ளடங்கினது. இப்போ யூனிட் 3ல் 13 மார்க்கில் கேட்க என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ARP, RARP, ICMP, DHCP இதான் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் முடிங்க. இதில் வந்து யூனிட்டில் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா எல்லா ப்ரோட்டோகால்ஸும் ARP, RARP, ICMP, DHCP இந்த 4 ப்ரோட்டோக்கால் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்சிங் படிங்க, பேக்கெட் ஸ்விட்சிங் வந்து படிங்க. IPv4, IPv6னா என்ன அப்படின்னு அதையும் படிச்சுக்கோங்க. சப்நெட்டிங்னா வாட் இஸ் சப்நெட்டிங் அப்படின்னு 2 மார்க்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் யூனிட் 4 எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின் வந்து யூனிட் 4ல் வந்து டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங்னா என்ன, அண்ட் தென் RIP இது ரெண்டையும் பற்றி எலாபரேட்டாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்கில் OSPF. யூனிட் 4ல் என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங், அப்புறம் லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங். இதோட சப் டாபிக் RIP, லிங்க் ஸ்டேட்டோட சப் டாபிக் வந்து OSPF. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இது ரெண்டும் படித்து முடித்ததுக்கப்புறம் பாத் வெக்டார் ரவுட்டிங், BGP, மல்டிகாஸ்ட் ரவுட்டிங், DVMRP, PAM இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா படிங்க. இப்போ 15 மார்க்கில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த யூனிட்லேயே நீங்கள் வந்து 15 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் கேட்கலாம், DVMRP அல்லது PAM அதோட கொஷின் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் 5th யூனிட்டில் என்ன கேட்பாங்கன்னா 5th யூனிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா எரர் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல், ஒயர்லெஸ் LAN 802.11, CSMA per CD, மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். இந்த 4 டாபிக் தான் நம்ம படிக்க வேண்டியது. இதில் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா ஒயர்லெஸ் LAN 802.11 இதை தரவாக படிச்சுக்கோங்க. இது படித்து முடிச்சதுக்கப்புறம் CSMA per CD எல்லாத்துக்குமே இது வந்து தியரி பேப்பர் தான். ஸோ எல்லா சப்ஜெக்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. டயக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா டயக்ராம் பார்த்துக்கோங்க, டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. எந்த கொஷின் கேட்டாலும் ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் எழுதுங்க. அதுக்கப்புறம் நீட்டாக கீழே ப்ரெசென்ட் பண்ணுங்கள், நீட்டாக எழுதுங்க. 42 பேஜஸையும் ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.